யாத்ராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்தவர் அல்ல, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்தவர். நம்மை படைத்தவரும் அவர்தான், நம்மை சிருஷ்டித்தவரும் அவர்தான், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரும் அவர்தான். அந்த நாட்களில் கடவுள் மனுஷனிடத்திலே தோன்றி பேசினதெல்லாம் அந்த வார்த்தையாகிய இறைவன் இயேசுதான். அப்பொழுது அவருக்கு வார்த்தையாகிய தெய்வம் அவர்தான் மனுஷனோடு கூட இடைப்பட முடியும். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருப்பார். ஆவியாகிய தேவனுக்கு உருவம் இல்லை. வார்த்தையாகிய தேவனாகிய இருக்கிற இயேசு என்ற நாமத்தில் வந்தவர் மோசே காலத்தில், சாமுவேல் காலத்தில், சிம்சோன் காலத்தில் அவர் தான் வந்தார். அப்போ அவருக்கு இயேசுங்கிற பேர் இல்லை. அவர் மட்டும்தான் உருவத்தை சமயத்துக்கு ஏற்றவாறு உருவத்தை காண்பித்து பின்பு அவர் மறைகிறதுக்குரிய தோற்றத்தை உடைய அமைப்பு உள்ளவர் அவர்தான். அவர் மட்டும்தான் செயல்பட முடியும். எப்படி உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள ஆவி இருக்குது, உங்களுக்குள்ள மனசு இருக்குது, உங்களுக்குள்ள உயிர் இருக்குது, உங்களுக்குள்ள ஆத்மா இருக்குது. ஆனால் உங்கள் வார்த்தை தானே எனக்கு காதில் கேட்குற மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனோடு கூட இடைப்பட முடியும். அவர் அப்பொழுதே இருந்தார். பூமியில் வாழும்போது சொன்னார், நான் ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருந்தேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அப்போ ஒருத்தர் கேட்குறேன், உனக்கு 50 வயசு கூட ஆகலை, நீ எப்படி ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்த? ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருந்தேன், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன் இருந்தேன். இங்கு சொல்லப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதனானவராய் அவர்களை நடத்தினார். அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறது. அவர் பிரத்யேகமாய் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் பிறந்து இயேசு என்ற நாமத்தில் அவர் நம்மோடு கூட இருந்தார். அப்போ அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறது. அவர் யாராம்? வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 2 காரியத்தை செய்கிறார். என்ன காரியம் செய்கிறார்? உன்னை பாதுகாப்பதற்கும், நான் நியமித்த அந்த ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போவதற்கு வழி நடத்துவதற்கும் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். முதலாவது அவர் உங்களை பாதுகாக்கிறவர், சாத்தானுடைய கையிலிருந்து பாதுகாக்கிறவர், நாசமோசங்களுக்கு பாதுகாக்கிறவர், விபத்துகளுக்கு பாதுகாக்கிறவர், கொள்ளை நோய்களுக்கு பாதுகாக்கிறவர். அவர் உன்னை பாதுகாக்கிறவராய் உன்னோடு கூட இருப்பார். 2வது சொல்றாரு, நான் ஏற்படுத்தின அந்த ஸ்தானத்துக்கு உன்னை வழி நடத்துகிறவரும் அவர்தான். 2வது அவர் வழி நடத்துகிறவர், பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறவர், பூமியிலையும் நம்மை நல்ல பாதையில வழி நடத்துகிறவர். வழி மாறி நடக்க அல்ல, நல்ல நல்ல பாதையில் உங்களை நடத்துகிறவர். 2 முக்கியமான விஷயத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? உன்னை பாதுகாக்கிறார், 2வது நம்மை வழி நடத்துகிறார். இதற்காகத்தான் ஒரு தூதனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அனுப்பப்பட்டார். அதாவது தூதனானவர், இதில் தூதன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்கே அதாவது மரியாதைக்குரிய வேடா, தூதனுக்கு மரியாதைக்குரிய வேடா இருக்காது, தூதன் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. ஆனால் எங்கெல்லாம் ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை இருக்கிறதோ அங்கே வந்ததெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு தூதனைன்னு சொல்லி இருக்கும், 21ல் அவர் அப்படின்னு இருக்கும். அவர்னு வந்துட்டாலே வார்த்தையாகிய இறைவன். அல்லேலூயா. அவர் 2 காரியத்தை செய்கிறார். ஆனால் அந்த 2 காரியத்தை செய்ய வேண்டுமானால் 2 காரியம் நம்ம செய்யாம இருக்கணும். அவர் 2 காரியம் செய்யணும்னா நம்ம 2 காரியம் செய்யாம இருக்கணும். அவர் பாதுகாப்பதும் வழி நடத்துதும் நம்ம வாழ்க்கையில் வேணும்னா நம்ம 2 காரியம் செய்யக்கூடாதான். அது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா 21ல் வாசிக்கும் போது, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு, ஒரு வார்த்தைக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. கோபப்படுத்தக்கூடாது அவரை. 2வது அவருக்கு துரோகம் பண்ணாத. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. கடவுளுக்கு துரோகம் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. கடவுளை கோபப்படுத்தாத. நீ கோபப்படுத்தாமலும் துரோகம் பண்ணாவும் இருந்தா அவர் உன்னை பாதுகாப்பார், உன்னை அவர் வழி நடத்துவார். அவரை எந்த விதத்திலையும் கோபப்படுத்தக்கூடாதாம், துரோகம் பண்ணக்கூடாதாம். கோபம் எப்படி படுத்துகிறோம் என்றும் எப்படி அவருக்கு துரோகம் செய்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானித்து கடைசியாக கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நம்ம குடும்பத்தில் இருக்கும்படி நாம் ஜெபித்து நாம் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவருக்கு கோபம் முட்டக்கூடாதாம். முதலாவது ஆண்டவருக்கு கோபத்தை பற்றி தியானிக்கும் போது நிறையா இருக்குது. தேவனுக்கு கோபம் வர்ற விஷயம் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு சிலதை நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவருக்கு கோபம் வர்ற விஷயம் விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 2:12 வாசிக்கும் போது யாராவது ஒருவர் வாசிக்கலாம்.
இருக்கா? நியாயாதிபதிகள் பாருங்க, ஆண்டவருக்கு எப்ப இவங்க கோபம் ஊட்டுறாங்கன்னா, தங்களை நடத்தி வந்த ஆண்டவரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற தேவர்களுக்கு பணிந்து கொண்டு ஆராதனை செய்யும் பொழுது அவர்களுக்கு மேல் ஆண்டவர் கோபமுடையவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய கோபம் யார் மேல் வருகிறது என்றால், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் மேல். ஆண்டவருக்கு ஒப்பானதை ஒன்றை செய்து அதை வழிபடுகிறவர்கள் மேல் தேவனுடைய கோபம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம், ஆண்டவராகிய தேவனை, மெய்யான தேவனை விட்டுவிட்டு கைகளினால் வரைந்ததும் கைகளினால் செய்யப்பட்ட ஒரு உருவங்களையும் அவர்கள் செய்து அதுதான் தேவன் என்று அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறதுனால தான் ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல என்ன பண்ணுது இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அது பனைமரத்தை போல நெட்டையா இருக்கும், அது அசையாது, அதுக்கு காது இருந்தும் கேட்காது, அதை எவனாவது தூக்கி சுமந்துட்டு போகணும், அதனால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதான உண்மை. அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் மேல் ஆண்டவர் கோபம் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே மனந்திருப்போம். ஒரு சிலர் அந்த இதுல இருந்து நம்ம வந்துகிட்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு உருவம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னை போல நீ ஒரு சொரூபத்தை ஆகிலும், என்னை போல ஒன்றை நீ வானத்திலையும் பூமியிலையும் பூமி கீழையும் நீ சமுத்திரத்திலையும் என்னை நீ உருவாக்கி, என்னை போல நீ உருவாக்கி நீ வணங்க வேண்டாம். அப்படி வணங்கினால் நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நீங்க கொஞ்சம் பகுத்தறிவோடு யோசித்து அதை உண்மைதானே அப்படின்னு நினைச்சு நம்ம அதை விட வேண்டியது இருக்கு. அதை விடும் பொழுது உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுறணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப விக்கிரக ஆராதனை கோபத்தை மூட்டுமா? ரெண்டாவது, விக்கிரக ஆராதனையில இன்னொரு கேட்டகரி, விசுவாசிகளாகிய நமக்குள்ளேயும் ஒரு விக்கிரக ஆராதனை இருக்கிறது. விக்கிரகம் என்றால் வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் தேவனுக்கு பதிலாக ஒன்றை வைத்து அதற்கு முதலிடம் கொடுத்து தேவனை புறக்கணிப்பது. நான் உங்களுக்கு சொல்ற புரியுன்னு நினைக்கிறேன். விக்கிரக ஆராதனை ஸ்ட்ரைட்டா செய்யறவங்க என்ன செய்யறாங்க, மெய்யான கடவுளை விட்டுட்டு இவங்க ஒரு உருவத்தை செஞ்சு அதுதான் தேவன் சொல்லி தேவனை புறக்கணிக்கிறார்கள். ஓகே, விசுவாசிகள் எப்படி விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள்? தேவனை புறக்கணிச்சு வச்சுட்டு தேவனுக்கு பதிலாக முதலிடத்தை தங்கள் இருதயத்தில் எதை கொடுத்தாலும் அந்த விக்கிரக ஆராதனைக்காரங்களுக்கு ஈக்குவலா இவங்களும் என்ன பண்றாங்க, விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையில விக்கிரக ஆராதனையை எதிர்க்கிறார். என்ன எதிர்க்கிறார்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னில் நீ அன்பு கூறுவாயாக. யார் உள்ளத்துல விசுவாசியா இருக்கட்டும் அவிசுவாசியா இருக்கட்டும், முழு உள்ளத்தோடு தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் ஒரு விசுவாசி வாழ்ந்தால் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அல்லேலூயா. குடும்பத்தை முதன்மைப்படுத்தி, தொழிலை முதன்மைப்படுத்தி தேவனை விட்டு விலகுகிற இருதயம், நம்முடைய இருதயம் தேவன் அன்பினால் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நிரம்பி இருக்கணும். அதை விட்டுட்டு தேவனை விட்டுட்டு ஒரு நம்ம இருதயத்தில் வேற ஒரு ஆசையும் வேற ஒரு விருப்பமும் முதலிடமா இருக்குமானால் தேவன் விக்கிரக ஆராதனையாய் அதை பார்க்கிறார், அவர் கோபப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்காக, தேவன் காரியத்தை தள்ளுவதற்காக தள்ளுகிற அளவுக்கு ஒரு விஷயம் உங்க இருதயத்தில் வரவே கூடாது. உங்க இருதயத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைகளை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் அதிகமா நீங்க நேசிக்கிறீங்களா? உங்க உடல் நலத்தை அதிகமா நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறீங்களா? உங்க தொழிலை அதிகமா நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறீங்களா? நீங்க எதை முக்கியப்படுத்துறீங்க? உங்க மனைவி அதிகமா நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறீங்களா? நம்ம கேட்டா சொல்லுவோம் ஆண்டவரை தான் நாங்க என்ன பண்றோம், நேசிக்கிறோம். இல்ல, சூழ்நிலை வரும்போது தான் தெரியும். இதுவா அப்படின்னு தெரியும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வேணுமா, உனக்கு குடும்பம் வேணுமான்னு நிறுத்தும் பொழுதுதான் தெரியும் யார் உண்மையிலே ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் ஆராதனைக்கு கடந்து போகும்போது உங்கள் சரீர சுகத்தை விட நீங்கள் தேவனையே முதன்மைப்படுத்துறீங்கிறத ப்ரூவ் பண்றீங்க. அல்லேலூயா. எவ்வளவு காரியம், வேலை ரொம்ப இருந்தா பிரச்சனை இல்லை. ஒருவேளை வேற ஒரு காரியத்தை, ஒரு ரொம்ப அவசியம் இல்லாத காரியத்தை நீங்க முக்கியப்படுத்தி தேவனை நீங்க தூரப்படுத்தினா அங்கு ஒரு விக்கிரக ஆராதனை என்ன பண்ணுது, நடக்குது. தேவனை தள்ளி வைக்கிற எதுவா இருந்தாலும் அது விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. அதை நீங்க மனசுல புரிஞ்சுக்கிறணும். பொருளாசை விக்கிரக ஆராதனை. பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை. பணம் முதல்ல நிக்குது. பணத்தை இயேசுக்காக விட முடியல.
சரி ஒரு நாள் இந்த சம்பாத்தியத்தை விட்டால் கொஞ்சம் குறையும், ஆனால் முக்கியமாக ஆண்டவர் காரியத்தை முக்கியப்படுத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பணத்தை நிறுத்தும் போது பணம் விக்கிரக ஆராதனையாய் மாறுகிறது. அல்லேலூயா. நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, ரொம்ப ஒரு அவசியமான சிலது இருக்குதும், அதை நான் என்ட்ராக நான் விரும்பலை. ஆனால் வந்துட்டு சிலதை தவிர்க்க முடியும், தவிர்த்துட்டு ஆண்டுட்டு வர முடியும். அங்கே நம்ம இருதயம் இதுவா அதுவான்னு சொல்லுவோம். அந்த டயத்தில் வந்துட்டு நீங்கள் ஆண்டவரை தள்ளி வைப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ ஆண்டவர் முடிவு பண்ணிடுவார், இவன் என்னையை விட அதை தான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான், இவன் இருதயத்துக்குள்ளே ஒரு விக்கிரகம் இருக்கிறது. அல்லேலூயா. இவன் என்னை மறக்கிறவன், இவன் என்னை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறவன் அல்ல. ஆபிரகாம் தான் இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு அடையாளம். தன்னுடைய ஒரே பேரான குமாரன், தன்னுடைய ஏகசுதன், பிரியமுள்ள ஒரு மகன், ரொம்ப நாள் 75 ஆண்டுகளில் இருந்து 100வது ஆண்டில் அவனுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து முதிர் வயசில் அந்த குழந்தையை தூக்கிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான். ஈசாக்கோட கூட ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஏகசுதனையும் உன்னுடைய குமாரனை நேசகுமாரனையும் எனக்காக நீ என்ன பண்ணு, பலியிடுன்னு சொல்லும்போது கொண்டு வந்து 3 நாள் அவன் இருதயம், அந்த 2 நாள் 3 நாள் பிரயாணத்தில் அவன் இருதயம் எப்படி இருந்திருக்கும், வந்து அந்த பலிபீடத்தில் வச்சு கயரை கட்டும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், கத்தி எடுக்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். அவன் நினச்சான், நம்ம குத்தி கொன்றுவோம், பிள்ளைய பலி செலுத்திடுவோம், பிள்ளைனால என்ன பிள்ளை, சாதாரண பிள்ளைல என்ன 10 பிள்ளையா இருந்துச்சு அவனுக்கு, ஒரே பிள்ளை, அது ரொம்ப நாள் கழிச்சு பிறந்ததுனால ரொம்ப நேசிச்சான். அதே பிள்ளைய கத்தி எடுத்து குத்தி கொல்ற அளவுக்கு தேவனுக்காக வந்தான். பேசுறதல்ல, பேசி உங்களை அன்பு செலுத்துற ஆண்டவரே, என்ன வேணாலும் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லலை. ஆபிரகாம் செஞ்சு காமிச்சாரு. ஆபிரகாம் ஏண்டா இவ்வளவு விசுவாசத்தின் தகப்பனா வச்சிருக்காருன்னா, அவர் விசுவாசிச்சதுனால மட்டும் அல்ல, தன் பிள்ளையவே தியாகம் பண்ணினதுனால தான் ஆண்டவர் அவனை தியாகத்தின் அடிப்படையிலே தான் அவனை விசுவாசத்தின் தகப்பனாய் ஆண்டவர் மாற்றினார். பிள்ளைய கொடுக்கிற அளவுக்கு தேவனை முன்னாடி நிறுத்தி பிள்ளைய தள்ளிட்டாரு பாருங்க, அங்கதான் ஆபிரகாம் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைய நேசிக்கிற அளவை விட உங்களுடைய தொழில் முக்கியம். ஆபிரகாம் நேசிச்ச நேசத்தை விடையா நீங்க அதிகமா ஏதோ ஒன்றை வச்சு ஆண்டவரை தள்ள போறீங்க? இல்லை, ஆண்டவர்கிட்ட உங்களை ப்ரூவ் பண்ணி முதல்ல காமிக்கணும். ஆண்டவர் முதல்ல உங்களை நம்பணும். ஆண்டவர் எனக்காக இவன் எதுனாலும் செய்வாங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ப்ரூவ் பண்ற சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் தான் உங்களுக்கு முக்கியங்கிற இடத்துக்கு நீங்க வரும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இந்த லூக்கா சேகர் ஐயாலாம் உங்களுக்கு தெரியும், அவரெல்லாம் பெரிய இந்த விஷயத்தில் தியாகம் பண்ணினவர். தன்னுடைய பிள்ளை மரித்து போகிறான், முந்தின நாள் அவனை தூக்கி மார்ச்சொரியில் வச்சுட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் ஆராதனை நடத்திட்டு அடுத்த நாள் அடக்கம் பண்ணினார். சுந்தரமையா நினைக்கிறேன், அவருடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க. இறந்ததை யார்கிட்டையுமே சொல்லாமல் அப்படியே போர்வை போட்டு மூடிட்டு ஆராதனை முடிச்சுட்டு சொன்னாங்க. நிறைய பேர் இப்படி தியாகம் பண்ணினதுனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக அந்த சூழ்நிலை வரணும்னு நான் சொல்ல வரல. ஆண்டவர் உங்களை சோதிப்பார். சோதிக்கும் போது உங்க இருதயத்தில் ஆண்டவர் தான் இருக்கிறாங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிங்க. ஆண்டவர் அதில் ப்ரூவ் பண்ணி காமிச்சா தான் அதில் சந்தோஷமா இருப்பார். நாம் அதை விக்கிரகமாய் யாரையாகிலும் மாற்றுவோமானால் தேவன் நம்ம மேல் கோபம் உள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ அவரை கோபப்படுத்தாதே, அவர் துரோகங்களை பொறுப்பதில்லை. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவரை கோபப்படுத்தக்கூடாது. முதலாவது கோபம் என்ன? விக்கிரக ஆராதனை. உங்க தூக்கத்தை விட முஸ்லீம்ல ஒரு வாசகம் போடுவாங்க, தூக்கத்தை விட தொழுகை நல்லது. தூக்கத்தை முன்னாடி வச்சா கூட அது விக்கிரகம். ஃபாஸ்டிங் இருக்கணும், இளம் வயசுல தானே ஃபாஸ்டிங் இருக்கணும். என்ன ஒரு 60 வயசுக்கு மேலே ஃபாஸ்டிங் இருக்க போறிய? சின்ன வயசுல ஃபாஸ்டிங் இருக்கணும்னா அந்த சாப்பாடை கூட நம்மளால என்ன பண்ண முடியல, சில வேளையில தியாகம் பண்ண முடியல. சாப்பாடை தியாகம் பண்ண முடியல, தூக்கத்தை தியாகம் பண்ண முடியல, சந்தோஷத்தை தியாகம் பண்ண முடியல. இந்த IPL வரட்டுமே, கிரிக்கெட்டை என்ன பண்ண முடியாது. நிறைய பேர் தியாகம் பண்ண. நாளாக ரொம்ப நாள் உங்களுக்கு உண்மையை தான், என்னோட பாசிட்டிவ் மட்டும் பேசுகிறோம்ல, நெகட்டிவ் ரொம்ப நாள் நான் போராடி இருக்கேன். போராடும் போது அன்னைக்கு பார்த்து தான் இந்த CSK காரங்க நல்லா விளையாடுவாங்க. தியாகம் பண்ணி ஆகணும். ஆண்டவர் சோதிப்பார். ஹார்ட் எங்கே இருக்குது? அதான் பார்க்குறது தப்பு இல்லை, நான் சொல்கிறேன், பார்க்குறது தப்பு இல்லை. ஆண்டவரை கட் பண்ணிட்டு பார்க்குறது தப்பு, அவ்வளோதான். பாருங்க, ஈசாக்கோடு கொஞ்சம் விளையாடுங்க. ஆனால் ஈசாக்க உங்களுக்காக கத்தியை வச்சு குத்தி கொல்லவும் முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அப்போ விக்கிரக ஆராதனை தேவனுக்கு கோபம் ஊட்டும். 2வது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
போதும் பாருங்க. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ரெண்டாவது தேவன் கோவப்படுற விஷயம், பணத்துல பெருசா இருப்போம். நல்லா கவனிங்க. அதிகாரத்துல பெருசா இருப்போம் அல்லது ஜாதியில பெருசா இருப்போம். நம்ம ஊர்ல சொல்ல போனா குறிப்பிட்ட வர்க்கங்கள் என்று சொல்றதுல நம்ம பெருசா ஒரு வேலை இருக்கலாம். இப்படி இருக்கும்போது நீதி எங்க இருக்கிறதோ அந்த பக்கம் தான் நம்ம இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. அதிகாரம் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பணம் இருக்குது என்பதற்காக நம்மை விட பணத்திலோ அதிகாரத்திலேயோ ஜாதியிலேயோ குடும்ப பெருக்கத்திலேயோ குறைந்திருக்கிற எவரையும் நாம் தாழ்த்து விடக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது, அவர்களை ஒடுக்கக்கூடாது. அற்பமா என்றதே தப்பான், ஆனா இங்க ஒடுக்குறாங்க. ஒளிமுக வாசல்களிலே ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள், நீதிமானை ஒடுக்குகிறீர்கள். யாராகிலும் யாருக்காகிலும் உங்களை எதிர்த்து பேச முடியல, இவனால என்னை எதிர்க்க முடியாது, இவன் என்னை எதிர்த்து கேட்க முடியுமா அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஒரு ஆளை ஒடுக்குறீங்கன்னா நீங்க ஒடுக்கலாம். ஆனா அவர்களையும் ஏழைகளையும் தாழ்ந்தவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் பார்க்கிற தேவன் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓ, நீ வந்து அவங்கள ஒடுக்குறியா, நான் அவனுக்கு சப்போர்ட்டா வர்றேன். இப்ப இனி யாரை ஒடுக்குறான்னு பாத்துரும். ஆண்டவர் அவர்களுக்காக நிற்பார், ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக ஆண்டவர் நிற்பார். ஆண்டவர் மைனாரிட்டி பக்கம் தான் நிற்பார், மெஜாரிட்டி பக்கம் எப்பொழுதுமே நிற்க மாட்டார். ஆண்டவருடைய ஸ்டைல நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, நீ கலங்காதே, நான் உனக்கு எங்க நிற்கிறாரு ஆண்டவர்? இஸ்ரவேல் என்னும் பெருங்கூட்டம் சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? சிறு கூட்டமே, சிறு பூச்சியே, நான் உனக்கு துணை நிற்க. ஒருவேளை நீங்களும் ஒடுக்கப்படலாம், ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார். நீங்க யாரையும் ஒடுக்கிறவே செஞ்சிடாதீங்க. கடவுள் மாதிரி நீங்க அவங்கள பார்க்கணும். ஹல்லேலூயா. முகஸ்துதி பண்ணக்கூடாது. நியாயம் தீர்க்கும் போது முகஸ்துதி என்ன பண்ணக்கூடாது. பரிதானம் வாங்கி ஒரு ஆள் எனக்கு ஒன்று செய்வாங்கிறதுக்காக நீதி இருக்கிறவனை விட்டுட்டு நீதி இல்லாதவனை சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏழைகளை ஒடுக்கக்கூடாது. இப்படிலாம் பண்ணோம்னா கர்த்தருடைய கோபம் நம்மேல் வந்து நிலை நிற்கும். அவரை நீ கோபப்படுத்தாதே. இப்ப ரெண்டாவது கோபம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 101:7 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 101:7 மூணாவது விஷயம் இருக்கா? பொய் சொல்லுகிறவன் என் கண்முன். பொய் வந்து இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப மோசமான ஒரு பாவம். என்ன பாவம்னா, பாவம்னே நமக்கு தெரியாத ஒரு பாவம். அந்த பாவத்தை செய்யறவன் ரொம்ப பாவம். சின்ன ஒரு பொய் தானே, சின்ன ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிடுது. இல்லை, இப்படி மாற்றி சொன்னாதான் அவங்க செய்வாங்க, காரியம் நடக்கும். சில பொய்களை சொன்னா தானே நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு பிசாசு நம்மளை தள்ளிடுவான். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்ன பண்றீங்க? கொசுவை என்ன பண்றீங்க? வடிகட்டிட்டு ஒட்டகத்தை என்ன பண்றீங்க? முழுங்கிறீங்க. எல்லா விஷயத்தையும் வடிகட்டிடுவோம். ஆனா சின்னது மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இதான்ப்பா ஒட்டகம். ஒட்டகத்தை என்ன பண்ற? விட்டு வைக்கிற. எல்லாத்துலயும் பரிசுத்தமா இருந்துருவோம். சின்ன பொய்யில நம்ம என்ன பண்ணிடுவோம்? தப்பிச்சிடும். ஏண்டா லேட்டா வந்த அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு பொய்யை டப்புன்னு என்ன பண்ணிடுவோம்? சொல்லிடுவோம். ஏதோ ஒரு பொய். இப்போ ஒரு ஆள்கிட்ட காசு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு யதார்த்தத்தை சொல்றேன். நான் உங்களை மாட்டி விட்டு உங்க ஹிருதயத்தெல்லாம் குற்றமனசாட்சி ஆக்கரும்ல. ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்துட்டோம், நம்ம காசு தான் கொடுத்துருப்போம், அவர் தரமாட்டாரு. இப்போ தர்றதுக்கு ஒரு வழி கேட்டு பார்த்தோம், தரல. இப்போ சொல்லுவோம், நானே ஒரு ஆள்கிட்ட என்ன பண்ணேன்? இது ஒரு சாதாரண பொய். நானே ஒரு ஆள்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்கேன், அந்த ஆளு என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ என்ன தரமாட்டுக்கன்னு சொல்லிடுவோம். மனுஷனுக்கு இதுக்கு சாதாரணம். இதுக்கு பேர் பொய் சொல்ல மாட்டாங்க, சாமர்த்தியம் சொல்லுவாங்க. தேவன் பொய்யை பொய்யாதான் பார்ப்பார். இந்த இடத்துக்கெல்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த சோதனைக்கு யாரும் என்னை தள்ளி விட்டுறக்கூடாதுப்பா. இங்க சொல்றாரு, பொய் பேசுகிறவனுக்கு எனக்கு முன்பாக அவன் நிற்பதில்லை, நிலை நிற்பதில்லை. பொய் சொல்லுகிற எவனும் என் கண்முன், அவர் கண்ணுக்கு முன்னாடி நிற்காத, ஓடிடுறா அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஆளை பார்த்து சொன்னாரா, யாரை பார்த்து தெரியுமா? பொய்யனை. ஏன்?
ஆண்டவர் அவன் பொய்யனும் பொய்யுக்கு, இந்த பொய்யை பெத்தெடுத்தவன யார் தெரியுமா? பிசாசு. பொய் சொல்லுகிறவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. பொய்ங்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னு சொல்லவா? ஆதாம் ஏவாள் வச்சுட்டு இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பிசாசு வந்து சொன்னது பொய். நீ புசிக்கலாம், நீ சாப்பிட்டினா கடவுள் மாதிரி ஆயிடுவியா, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னதே பொய். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். நம்ம நினைச்சிடும் விபச்சார எந்த பாவம், பெண்கள் பாவத்தில் ஆண்கள் பாவம் எந்த பாவத்திலையும் செய்யறதில்ல. நான் அப்படி கோவப்பட மாட்டேன், எல்லாம் பண்ணிடுவோம், எல்லாம் வடிகட்டிடுவோம், எல்லாத்தையும். பெரிய ஒட்டகம் காத்துக்கிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு ஒட்டகம்னு தெரியாது. அந்த அரிப்புக்குள்ள ஒட்டகம் போகுமா? ஒட்டகத்தை பார்த்தா தான் நீங்க விடுவீல. ஆனா அது உங்களுக்கு ஒட்டகமே தெரியாது, பொய் ஒரு பாவமே தெரியாத இடத்துக்கு கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. எங்களையும் தான் அது யாராவது ஒரு ஆள் ஊழியத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, அந்த ஆளை பிடிக்கலைன்னா டப்புன்னு ஒரு பொய்யை இலக்கி விட்டோம்னா ஓடியே போயிடலாம். அப்போ என்ன சொல்கிறோம்? எங்கள் ஆவியை பாதுகாத்துக்கிற நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? சொல்லிட்டோம். இல்லை ஒரு வேலை இருக்குது, நான்லாம் எத்தனை தடவை வெளியில் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? அப்போ உண்மையாக பேசணுங்கிறதுக்காக வெளியில் போய் நின்றுக்கிட்டு நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சது நான் வெளியூரில் இருக்கேன். அதில் ஒரு உத்தமம், நம்ம வெளியில் இருக்கேன். அப்புறம் எங்கள் அப்பாவோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம், சொல்லியிருக்கோம். கேட்டால் அப்பாட்ட ஃபோன் அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால நான் வர முடியாது. இப்படி நிறையா ஊழியங்களை கட் பண்ணுறதுக்கு நிறையா சூழ்நிலையில் சொல்லியிருக்கேன். இது நமக்கு பெரிய பாவமாக தெரியாத மாதிரி இருக்கும். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என் கண்ணு முன்னாடியே நிற்காத, ஓடுறா, பொய்யனும் பொய்க்கு உள்ளதை உள்ளதென்றும். இவ்வளவு உங்களுக்கு நான் செஞ்ச தப்பையும் சொல்லி உங்களுக்கு விலைக்கு கொடுக்குறேன். தயவு செய்து இந்த சோதனைகளை யாரும் என்ன பண்ணிடாதீங்க, மாட்டிடாதீங்க. உண்மையே சொல்லணும் ஆண்டவரே, உண்மையே சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை சொல்கிறதுனால எனக்கு நஷ்டம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உள்ளதை சொல்லுவோம். வியாபாரங்களில் நீங்கள் அதெல்லாம் கவனமாக இருக்கணும். என்ன நான் இவ்வளவுக்கு வாங்கினேன்னா இவ்வளவுக்கு தான் அப்படின்னு சொல்லி குறைச்சி சொல்ல தேவையில்ல. இவ்வளவு நாதாயா எனக்கு கட்டு, அவ்வளோ கொடுக்குறீன்னா கொடு, அப்படி பேசிடலாம். பேசுவோம், நான் இங்கேருந்து சொல்லிடுவேன், நீங்கள் பேசணுமே, நான் இப்படி தான் இது பண்ணேன் அப்படின்னு நம்மளுடைய இதை குறைக்கிறதுக்கு பதிலாக எனக்கு இதுதான் இந்த ரேட்னா தான் கட்டும், நீ என்ன சொல்கிற அவ்வளோதான். ஆண்டவர் அப்படி கொண்டு போவோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நான் பரலோகம் போகணும் இல்லையா? சொல்லுங்க, நான் பரலோகம் போகணுமா போகக்கூடாதா? நான் நிறைய பேருக்கு இப்படி மாற்றி வியாபாரம் பண்ணுறவங்களாம் நான் பார்த்து ஜெபம் பண்ணி அந்த வியாபாரத்தையே தூக்கியிருக்கேன். நான் ஜெபத்திலேயே அப்படி ஒரு கிருபை இருக்குது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஏன்னா நான் ரொம்ப நேசிக்கிறேன் உங்களை. ஆண்டவரே, இவங்க இப்படியே போய் நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா, நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி புதிய தொழிலை கற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகம் போகணும் நேசிக்கிறதுனால தான் நான் அதை செய்கிறேன். சிக்க வச்சிருவான் பிசாசு நம்மளை. ஃபர்ஸ்டே வெளியில் வந்துடணும், இல்லைன்னா வெளியில் வரவே முடியாத அளவுக்கு அவன் மாற்றிடுவான். நான் உண்மையை தானே சொல்கிறேன், இங்கே அப்படித்தானே போட்டிருக்கு. பொய் சொல்கிறவங்க என்ன பண்ணக்கூடாதான், பொய் சொல்லுகிற எவனும், பொய் சொல்லுகிறவன் என் கண்ணு முன்னாடி நிற்க. அப்புறம் எப்படி பரலோகத்துக்கு போவியா? என் கண்ணு முன்னாடியே நிற்காடா அப்படின்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? உண்மையை சொல்லுவோம், நஷ்டமே ஆனாலும். ஒரு வயிற்று போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட பாத்திர பாகத்தை விட்டான்னா எது அந்த கூழ்? ஒரு பொய்யை சொல்லி ஒன்றை செய்யறோம் பாருங்க, அங்கதான் நம்முடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நாம் இழந்து போகிறோம். அல்லேலூயா. ஒரு வயிற்று போஜனத்துக்கு அந்த ஒரு பொய்யை சொல்லிட்டா தப்பிச்சிடலாம். அந்த ஒரு பொய்யை சொல்லிட்டா அந்த ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஒரு வயிற்று போஜனத்துக்காகத்தான் நம்ம விற்கிறோம், பொய்யர்களாய் மாறுகிறோம். இங்க சொல்லுகிறார் நிலை நிற்பதில்லை, அங்க சொல்லுகிறார் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். ஏன்னா அந்த பொய்யை உருவாக்கினவனே பிசாசு, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறார். பொய்யை எடுத்து போடுவோம். ஜெபம் பண்ணுங்க, இது பெரிய சோதனை. நம்மளை சும்மா இருந்தாலும் நம்மளை சிக்க வைப்பாங்க. வாடா 4 பேரை அடிப்போம், நீ தாண்டா மாப்பிள்ள அடிக்கணும்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு போனா என்ன பண்ணுவியா? உண்மையா சொல்லுவியா? என்ன சொல்லுவியா? ஒரு வேலை இருக்குடா, முக்கியமான ஆளை பார்க்க போகணும், வேற என்ன? இதான் சோதனைன்னு தான் நான் பொய்யை எடுத்துக்கிறேன். நீங்க ரொம்ப மனசார சொல்ல மாட்டீங்க, உங்களை சொல்ல வச்சிருவான் பிசாஸ். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து. ஆண்டவரே, பொய் சொல்ற மாதிரி எந்த சூழ்நிலையும் இன்னைக்கு என் வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப 3வது, பொய் கோபத்தை உண்டாக்கும். ஆதியாகமத்தின் புத்தகம் 6:1, வயலன்ஸ், சண்டையிடுதல், பிரச்சனைக்கு போகுதல், அது கோபத்தை மூட்டும். ஆதியாகமம் 6:1.
ஆறு ஒன்று தானே. அந்த பூமியில பூமி அதிக கேடா இருந்ததுன்னு வருமே. எத்தனை நான் எடுக்கிறேன். வாசிங்க. சாரி 11. பூமி நல்லா கவனிங்க. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. கொடுமைன்னா ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கோம்னா வயலன்ஸ் போட்டிருக்கு. கலவரம். பூமி கலவர பூமியா இருந்தது. தேவன் கோபப்படுகிற விஷயம் வயலன்ஸ், கலவரம், அல்லது பிரச்சனை, அல்லது பதிலுக்கு பதில், அல்லது சண்டையிடுதல், அல்லது கோபப்படுதல். ஒரு விசுவாசி கோபப்பட்டு சண்டையிட்டு நம்முடைய சத்தம் எங்கும் கேட்கப்படக்கூடாது. அவருடைய சத்தம் வீதிகளில் சொல்லுங்க கேட்கப்படுவதில்லை. அவர் அடிக்கும் பொழுது அவர் எப்படி மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற ஆட்டை போல இருந்தார். முடிய வெட்டும் போது அந்த ஆடு அப்படியே நிற்கிற மாதிரி நின்றார். வயலன்ஸ், சண்டையும் பிரச்சனைகளும் கூக்குரங்களும் வாக்குவாதங்களும், யார்கிட்டையாவது போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, யார்கிட்டையாவது சவுண்டை உயர்த்துறது. நம்ம சவுண்டு வெளியில வரவே கூடாது. அதில் புரிஞ்சுட்டீங்களா? அப்படி உங்களுக்கு சவுண்டு கொடுக்காம இருக்க முடியல பிரதர் அப்படின்னா இயேசுவை பற்றி சவுண்டு வெளியில கொடுங்க. இயேசு தாண்டா வல்லவர்னு சண்டை போடுங்க. வெளுத்துருண்டா இயேசு தாண்டா வல்லவர் அப்படின்னு சொல்லுங்க. அது கூட நமக்கு ரொம்ப சந்தோஷம். வைராக்கியமாய் பவுல் நின்றான். தேவனே தேவன். பேதுரு நின்றான். வானத்திலையும் பூமியிலையும் ரட்சிக்கப்படும்படி வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. கத்துற ஆட்கள்லாம் ரொம்ப சண்டை போடாம இருக்க முடியல பிரதர் அப்படின்னா நேர போய் இந்த ஊர்ல வேறு மதத்தில் இருக்கிற பெரிய ஆட்களோட நின்று வாயா, உன் தெய்வம் பெரிய தெய்வம், என் தெய்வம் பெரிய, அங்க போய் சண்டை போடுங்க. சண்டை போடுவோம். அங்க போய் ஆண்டவருக்காக பேசுவோம். ஆனா எங்கேயும் பர்சனல் சண்டையா, வயலன்ஸோ, எங்கேயோ கூக்குறலோ, எங்களோ உங்களுடைய பிரச்சனைக்கு அடித்தடியோ எங்கும் இருக்கவே கூடாது. அதுவும் பெரிய சோதனை. ஆண்டவர் சொன்னாரு, அப்படிப்பட்டவர்களை நான் வெறுக்கிறேன். அவர்கள் மேல் கோபம் உண்டவராகி என்ன பண்ணாரு? உலகத்தையே அழிச்சு போட்டாரு. பூமி கொடுமையால் எந்த குடும்பத்துல கொடுமை இருக்கிறதோ, எந்த குடும்பத்திலே சமாதான குறைவு இருக்கிறதோ, சண்டை இருக்கிறதோ, கலகம் இருக்கிறதோ, அங்கே அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, குடும்பத்துல சமாதானங்கள், வெளியில போகும்போது சமாதானம், போகும்போது சமாதானம், பேசும்போது நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஐயோ இந்த பிரதரா அப்படி சாந்தமா பேசுறாரு, நம்ம வெளியில நமக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி வேணும். நம்மளை வம்புழுக்க, நம்மள்ட்ட பிரச்சனை பண்ண, நமக்கு வந்தாலும் கூடியபட்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவு வயலன்ஸை, கூக்குரலை, சத்தங்களை, சண்டைகளை, பகைகளெல்லாம் நம்ம நிறுத்தும் பொழுதுதான் தேவன் நம்ம மேல் பிரியமா இருப்பார். ஆண்டவர் சொல்லுவார், நீ அவரை கோபப்படுத்தாதே. 4வது கோபம் என்ன சொன்ன? சண்டையும் கூக்குரலும். அல்லேலூயா. அப்ப என்னென்ன சொன்ன? விக்கிரக ஆராதனை என்றால் கோபமூட்டுறது விக்கிரக ஆராதனை. 2வது ஏழைகளை ஒடுக்குதல். 3வது பொய் சொல்லுதல். 4வது சண்டையும் கூக்குரலும். இதுதான் தேவனை கோபமூட்டுகிற விஷயம். அடுத்து சொல்றாரு, அவருக்கு நீ உன் துரோகங்களை அவர் பொறுப்பது இல்லை. யோசுவா 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். யோசுவா 7:1. நம்ம துரோகத்தை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். துரோகம் பண்ணினார்கள். இந்த வேர்டை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணினார்கள். துரோகம் என்றால் என்ன? ஆண்டவர் ஒன்றை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அதற்கு இவர்களும் நாங்கள் செய்ய மாட்டோங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். நல்ல உடன்படிக்கை எடுக்கிறார்கள். தேவனுக்காக தான் நான் வாழ போகிறேன், தேவனுக்காக தான் நான் இதை செய்வேன், தேவன் விரும்புறதை நான் செய்வேன், விரும்பாத செய்ய மாட்டேங்கிறத நல்ல ஒரு தீர்மானம் எடுத்ததற்கு பின்னும், தப்பு என்று அறிந்ததற்கு பின்னும், தேவன் துக்கப்படுவார் என்று அறிந்ததற்கு பின்னும் அதை துணிகரமாய் ஒரு மனுஷன் செய்கிறான் என்றால் ஒரு பாவத்தை, அதற்கு பேரு தான் துரோகம். துரோகம்னா நம்ம பாஷையில சொன்னா நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான்டா அப்படின்னு சொன்னா. நான் இவனை நம்பி இருந்தேன், இப்ப என் ஃப்ரெண்டை நான் ரொம்ப நம்பி இருக்கிறேன், ஆனா அவன் தான் இப்படி இந்த காரியத்தை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றமே, அதுதான் துரோகம். ஆண்டவர் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் மகளா இப்படி வாழ்வான்,
என் மகளா இதை செய்ய மாட்டான். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சே ஒரு காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யும் போது அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? துரோகமாக பார்க்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், எரிகோவுக்கு போகும்போது நீ எந்த அவனுடைய பொருளையும் அபகரிக்க கூடாது, அது தேவனுடைய சமூகத்தில் வரணும்னு சொல்லும்போது சரி சரின்னு எல்லாரும் தலையாட்டிட்டு அங்கு இருந்த பொருட்கள் கவர்ச்சியில அந்த பொருளை எடுத்து ஆகான் என்பவன் ஒளித்து வைத்தான். ஆண்டவர் மனம் குமுறி சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார். என்னையா பெரிய துரோகம்? ஒரு சால்வையும் ஒரு தங்க கட்டியும் எடுத்தான். இல்லை, நான் அவனை நம்பி இருந்தேன் இதெல்லாம் செய்ய மாட்டான்னு, ஆனா அவன் செஞ்சுட்டான், அதான்யா எனக்கு துரோகம். ஆண்டவர் அந்த பொருளை பார்த்து இதை எடுத்துட்டான்னு துரோகம்னு சொல்லல. நான் நம்பி இருந்தேன் இஸ்ரவேல் ஜனத்தை, இவன் இந்த பாவத்தை செய்ய மாட்டான்னு நம்பி இருந்தேன், ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆவியானவர் மிகவும் மிகவும் மென்மையானவராய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நீங்க பேச மாட்டீங்க கெட்ட வார்த்தைன்னு அவர் நம்புறார். ஆனா நீங்க பேசினோடனே அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைக்கிறார். நீங்க திருட மாட்டேன் நம்புறார், நான் திருட மாட்டேன் நம்புறார். நான் திருடின உடனே அவர் அந்த இடத்துல துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறார். நான் தப்பா இதையும் பார்க்க மாட்டேன்னு என்னை நம்புறாரு. ஆனா நான் அதை மீறி செய்யும் போது அவருக்கு நான் துரோகியாக நான் மாறி விடுகிறேன். முதல்ல அவரை காயப்படுத்திடுறேன், உள்ள இருக்கிறவரை நான் காயப்படுத்துறேன். ஒரு ஊழியக்காரர் கடைசியா நான் கேட்கும் போது அவர் பேசின வார்த்தை, ஆவியானவர் ஒரு 2 வயது குழந்தையை போல மென்மையானவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் 50 வருஷம் ஊழியம் பார்த்திருக்கேன், 50 வருஷத்துல நான் கண்டுபிடிச்சது ஆவியானவர் 2 வயது குழந்தையை விட மென்மையானவர். அவர் உள்ள இருக்க வச்சு தயவு செய்து எந்த பாவமும் நீங்க என்ன பண்ணாதீங்க, வர செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அவர் செஞ்சா அவர் துக்கப்படுவார், அவர் வேதனைப்படுவார், அவர் அவ்வளவு உள்ள இருந்து கஷ்டப்படுவார். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நீங்க கவனிங்க, ஞானஸ்தானம் எடுத்த ஒரு 4 மாசம் ரொம்ப பரிசுத்தவனா இருப்போம். நான் பார்த்துக்கிறேன், ஒரு சகோதரன் ஞானஸ்தானம் எடுத்தான், அவனை சொல்லி எப்படியாவது எடுறா அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சாங்க. எடுத்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 வாரம் அப்படி வந்து ரொம்ப பயங்கரமாக டைரி எழுதி பைபிள்லாம் படிச்சுக்கிருந்தான். அந்த ரோட்டில் போகும்போது ஒரு ஆள் வந்து அவன் பின்னாடி பைக்கில் என்ன பண்ணிடுச்சு, நச்சுன்னு மோதிடுச்சு. நான் அந்த இடத்துல நிற்கிறேன். அவன் வரும்போதே, என்ன தம்பி நல்லா இருக்கியா, அப்போ ஞானஸ்தானம் தான் எடுத்திருக்கான், கொஞ்சம் அவனை ஆண்டவர்களை நடத்தணும், சரி எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவனை பின்னாடி மோதுறான். வண்டி நிறுத்திட்டு போய் வார்த்தை கெட்ட வார்த்தையில் அவனை என்ன பண்ணான், திட்டுறான். ஆனால் ஒன்று பிடிச்சிருந்துச்சு, மென்மையாக திட்டினான். அதில் மட்டும் மறந்துருப்பேன், ஏய் அப்படின்னு சொல்லி திட்டாமல் மெதுவாக திட்டான். நான் இருந்தேன்னு நினச்சேனான்னு தெரில, எதனால அப்படி திட்டினான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப அந்த இடத்த விட்டு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இடத்த நிற்கவே எனக்கு முடியாமல் நான் ஓடி வந்துட்டேன். ஏன்னா யாரோ பேசிட்டு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கவங்க பேசுனா எனக்கு பிரச்சனை இல்லை. ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரில் வந்துட்டேன்னு இப்போ உள்ளே என்ட்ராகிக்கிட்டு மாறிட்டேன்னு சொன்னவன் பேசினவன என்னாலேயே அங்கே இருக்க முடியலையே. உள்ள ஒருத்தர் என்ன பாடுபடுவார். இப்படி இவனை இவன் என்னடா நல்லவன் நம்பியிருந்தோம், இவன் மாறிட்டான்னு நம்பியிருந்தோம், இவன் என்ன இதை இப்படி பேசிட்டானே, இவன் எனக்கு ஜீரணிக்க முடியல. எத்தனை பேரை சீரணிக்க முடியாமல் அவர் உள்ளக்க கிடக்காரு. ஐயோ என் பிள்ளை மாறிடும், ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்குது, திங்கக்கிழமை செய்தி கேட்குது, அப்படியே போகுது, மாறிட்டான்னு நினச்சேன். வீட்டுக்கு போனோடனே வேலையை காமிச்சிடான்டா, கடைக்காரைக்கு போனோடனே வேலையை காமிச்சிடான், ரோட்டுக்கு போனோடனே வேலையை காமிச்சிடான், டீ கடைக்கு போனோடனே வேலையை காமிச்சு, யார் இல்லைன்னு சொன்னோடனே வேலையை காமிச்சிடான். எத்தனை காலம் இவர்கள் எனக்கு துரோகம் செய்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எத்தனை முறை அவர்களை ஏமாற்றினாங்க தெரியுமா ஆண்டவர். சொல்ற, எத்தனை தடவை அவன் என்னை பரீட்சை பார்த்தான், எத்தனை தடவை இவன் ஏமாத்துறான். கடைசியில சொல்லிட்டார், இவன் கழுத்து வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவன் கீழ்ப்படியவே மாட்டான், இவன் கடைசி வரை துரோகம் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி காப்பாத்தி அழகா கொண்டு வந்தார். அவர் என்னதான் பாவம் பண்ணார், ஒரு பாவம் பண்ணல ஆண்டவர். அவனை கூட்டு வந்ததுதான் பெரிய பாவம். இடையில வரும்போது காடை எங்களுக்கு இல்லை, என்ன காடை எல்லாம் தர மாட்டீங்களா, அட துரோகிகளா, உன்னை நடத்திட்டு வந்தேன் இப்படி சொல்றியடா, திரும்ப நடத்திட்டு வந்தேன், என்ன தண்ணிலாம் இல்லை, அடுத்து என்ன மண்ணா, ஃபர்ஸ்ட் சொன்னா மண்ணா சூப்பரா இருக்கு, அடுத்து சொன்னா மண்ணா நல்லாவே இல்லை. இவங்களை வச்சுக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு ஐயோ அப்படியே இழுத்துட்டு வந்தார். வரும்போது நினைச்சாரு, பச்சை துரோகிகடா, அவங்கள சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்களை துரோகிகடா, இப்படி இவ்வளவு செஞ்சு என்னை இப்படி பண்ணிட்டாங்களே. கடைசியில் உள்ள கொண்டு போய் விட்டார். உள்ள விட்டுட்டு சொன்னாரு, நான் உங்களை நம்பவே மாட்டேன். இப்பயும் நான் உங்களை என்ன பண்ணல, நம்பலை. காலேப் யோசுவா மட்டும்தான் ஏதோ என் பிள்ளைகளா நடந்துட்டேன், ஆனால் உங்களை நான் நம்பவே மாட்டேன். இப்பயும் சொல்றாரு, நான் உங்களோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. மோசே கெஞ்சி வாங்கப்பான்னு சொல்லுவான். அப்போ சொல்லுவாரு, இப்போ உன்னோட கூட வருவாரா, அவரை கோபப்படுத்திடாத, அவரை துரோகம் பண்ணிடாத, அதுக்கப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர்களை நம்பி போறாரு. பாருங்க, நம்பி நம்பி கெட்டவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நீங்க யார் இந்த இடத்துல ஆண்டவரை துரோகம் பண்ணிடவே கூடாது. உங்களை நம்புறாரு. இந்த யாங்கோ நல்லா இருப்பேன் நம்புறாரு, நான் காசு ஆசை பிடிக்க மாட்டேன் நம்புறாரு, நான் திருட மாட்டேன் நம்புறாரு, நான் பாவம் செய்ய மாட்டேன் நம்புறாரு, நான் அவருக்காக உண்மையா இருப்பேன்னு அவர் என்னை நம்புறாரு. நான் நம்பிக்கை துரோகம் ஒரு நாளும் பண்ணவே
மாட்டேன், பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்திருக்கிறேன். நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவரே என் இருதயத்தை கலங்க பண்ணுங்க ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அல்லேலூயா. துரோகம் செய்யக்கூடாது. தாவீது வாசிக்கணும், தாவீது சொல்ல சங்கீதம் 18:21, நான் உம்முடைய வசனத்தை கை கொண்டு வந்தேன், உம்முடைய நியாயத்தை எனக்கு முன்பாக நான் நிறுத்தினேன், நான் மன உண்மையுள்ளவனாக இருந்தேன், என் ஆண்டவருக்கு நான் துரோகம் பண்ணினதே இல்லை. வசனத்தை தள்ளுறதே துரோகம். வசனத்தின்படி வாழ்ந்து உண்மையாய் வாழ்ந்து மன உண்மையாய் இருந்து தேவனுக்கு முன்பாக வாழ்றது தான் உண்மையிலே உத்தமமான ஒரு வாழ்க்கை. வசனத்தை புறக்கணிக்க வேண்டாம், தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணிக்க வேண்டாம், நியாயத்தை தள்ள வேண்டாம். உண்மை மனசுல இருக்கணும், உண்மை இல்லாத மனசு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ்வோமானால் நம்ம ஆண்டவரை ஒரு பொழுதும் துரோகம் செய்யவே மாட்டோம். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. சாமுவேல் சவுலை பார்த்து அதான் சொன்னாரு, டேய் போடா, உன் பேச்சை விடுறா, பேச்சு விடு. மொதல் தடவையும் என்னை ஏமாத்திட்ட, ரெண்டாவது தடவை அமலேக்கீரை கொல்ல சொன்னா அங்கேயும் நீ என்னை ஏமாத்திட்ட, உன் பேச்சை விடு. மனங்கசந்த அழுதான். ஆண்டவர் சொன்னா, நீ ஏன்டா அழுகிற, அவனை ஏற்படுத்தினக்காக நீ அழுகிற, நான் தான் அழுகணும். என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தவனை நான் என்ன பண்ணுவேன், தெரிந்து கொள்வேன். சவுலை விட்டுருன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. தயவு செய்து நான் ஒன்னேன்னு சொல்லுவேன், பலவீனம் பாவம், பலவீனத்தை ஆண்டவர் பெருசா எடுத்துக்கிறவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. பலவீனத்தினால நீங்க ஒரு பாவம் செஞ்சா பெருசா எடுத்துக்கிற மாட்டார், உங்களுக்கு பலனை தந்து எடுத்துருவார். ஆனா தெரிஞ்சும் நீங்க ஒரு பாவத்தை செஞ்சா அதை அவரால் பொறுத்துக்கிறவே முடியாது. சவுல் செஞ்ச பாவத்தை விட தாவீது செஞ்ச பாவம் குறைவு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சாரி, கூட. சவுல் செஞ்சதை விட தாவீது செஞ்சது கூட. ஆனா தாவீதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா, சவுலை ஏற்றுக்கலைன்னா தாவீது செஞ்சது விபத்து. டெய்லி மாடியில் உட்கார்ந்து பெண்களை அவன் பார்த்துட்டு பாவம் செய்யல. ஏதோ ஒரு நாள் அவன் வீக்கா இருக்கும்போது பிசாசு அடிச்சுட்டான் ஆண்டவர் அவனை. ஆனா மற்றபடி அவன் ஆண்டவருக்கு துரோகமே பண்ண மாட்டான். ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டான். ஆனா சவுலு துணிஞ்சு சொல்லுவான் ஒரு இடத்துல, நீர் வர தாமதித்த பொழுது நான் துணிந்து தான் இந்த பலியை செலுத்தினேன். ராஜாக்களை அமலேக்குகளை கொல்லுங்கன்னு சொல்றாரு, துணிஞ்சு அதை செய்யறான். துணிஞ்சு தப்புன்னு தெரிஞ்சு பார்த்துக்கலாம், மன்னிப்பு எடுத்துக்கலாம். ஆண்டவர் தானே, அவர் எப்போ கூப்பிட்டாலும் வருவார், கூட்டத்துக்கு போனால் சரியாயிரும். அப்படி அல்ல. ஆண்டவருக்கு பயப்படணும், பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பயபக்தி இருக்கணும். அது எதுவுமே சவுலுக்கு இல்லை. சவுலை ஆண்டவர் தள்ளினார். ஆனால் தாவீது செஞ்சது பெரிய பாவம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது பலவீனம். தாவீது அதுக்கப்புறம் பாவம் செய்யவே அவரே சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. தாவீது அந்த ஒரு பாவத்தை விட ஒரு பாவம் செய்யவே இல்லை. யூதாஸ் செஞ்ச பாவத்தை விட பேதுரு செஞ்ச பாவம் பெருசு. ஆனா பேதுரு செஞ்சது விபத்து. அந்த பயத்தில் அவன் செஞ்சுட்டு ஓடிட்டான். ஆனா யாரு? யூதாஸோ துணிஞ்சு பாவத்தை செஞ்சான். துணிஞ்சு செய்யறதுக்கு பேர் தான் துரோகம். நீங்க இடையில தவறி செய்கிற தவறுகளை கர்த்தர் மன்னிப்பார், பலன் தருவார். ஆனா துணிஞ்சு தப்புன்னு தெரிஞ்சும், ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நீங்க ஒரு பாவத்தை செஞ்சா கர்த்தர் அதை துரோகமாக பார்ப்பார். அதற்கு மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ கோபம் ஊட்டாத, எனக்கு துரோகம் பண்ணாது. அல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தைகள் அடிப்படையில் நாம் தியானித்திருக்கோம். இதை ரெண்டை செஞ்சுட்டா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூடவே வருவேன், உன் குடும்பத்தை பாதுகாப்பேன், உன்னை நான் அழகா வழி நடத்து. இது ரெண்டை செஞ்சுட்டா நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் பிரிக்கவே முடியாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தின்படி செய்ய மட்டும் நீ கவனமாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. இப்படி நீ செஞ்சுட்டா உன்னை நான் வழி நடத்த, உன்னை பாதுகாப்பேன்னு சொல்றாரு. இனிமே நம்ம குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்கு வேற ஒண்ணு வேணாம், ஆண்டவர் போதும். சொல்லுங்களேன், ஆண்டவர் போதும். கஷ்ட பாதையா இருந்தாலும் யாரு போதும்? ஆண்டவர் போதும். உயர்ந்த பாதையா இருந்தாலும் ஆண்டவர் போதும். அவர் என்னோடு கூட இருந்தால் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலையும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுங்க, நான் கோவப்படுத்தலை, நான் ஆண்டவரை நான் உங்களை கோவப்படுத்த மாட்டேன், ஆண்டவரை உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டேன். நீங்க மனசுல ஒரு பச்சை குழந்தை மாதிரி இருக்கீங்க. இருக்கிறதுலே மென்மையானது புறா, இருக்கிறதுலே மென்மையான ஹியூமன் பீயிங் வந்து குழந்தை. இது ரெண்ட போல அவர் உள்ள இருக்கிறார். அவரை தொட்டாலே ஒதுங்கிடுவார். புறாவை பாருங்களேன், 360 டிகிரியில் ஒரு கண்ணு தெரியும். நீங்க அப்படி போய் அப்படி ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது பட்ட படப்படன்னு பறந்துடும். அது நிற்காது. அசுத்தம் வரும்போது அது
நிக்காது. அது கண்ணு அவ்வளவு பியூர், அது மனசு அவ்வளவு பியூர், அது உடம்பு எல்லாம் அவ்வளவு மென்மை. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். நீங்க அவரை மென்மையா கொஞ்சம் நடத்துங்க. நம்ம மிருக குணம் உள்ள மனுஷன், அவரோ மென்மையானவர். நமக்குள்ளே உலகத்தின் அதிபதி போராடி கொண்டிருக்கிறார். நம்முடைய மாம்சம் சுத்த எதிரி ஆண்டவருக்கு. மாம்சத்துல வர்ற அசுத்தத்தையும் பிசாசினால ஏவப்படுற பாவத்தையும் பொறுத்து பொறுத்து எத்தனை காலம் ஆவியானவர் உள்ளே இருப்பார். அவர் மென்மையானவர். இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. என் ஆண்டவர் உங்களை ஒரு பேச்சிலையோ பார்வையிலோ சிந்தனையிலோ செயல்லையோ நான் உங்களை துக்கப்படுத்தவே மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நல்லா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் உங்களை நல்லா பார்த்துக்கிறார். நீ அதை காப்பாற்று, அது உன்னை காப்பாற்று. நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நீ என்னை காப்பாத்தியா, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றேன். உள்ள இருக்கிற ஆண்டவரை நீங்க பக்குவமா நடத்தினா அவர் உங்களை அழகா நடத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு குறைவே வருவதில்லை. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து நாம் ஜெபிப்போம்.